நம்ம சரீரத்துல நம்ம காற்றுன்றது உள் வாங்குறோம். இங்க உள் வாங்கும் போது 49 வாயுக்கள்ன்றது பிரிவாக்கம்ன்றது செய்யப்படுதா. இது எப்ப வந்து பிளாக் ஆகும்னா, பிளாக் ஆகும் போது அந்த வாயு பிராணவாயு என்ன செய்யும்னா, அந்த சுவாசம்ன்றது உள் வாங்காம பிளாக் பண்ணும்போது நமக்கு மரணம்ன்றது சம்பவிக்கும். தேவை இருக்கிற அந்த சாப்பாட்டுல நல்ல மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே பாடிக்கு சக்தி கொடுக்குது. தேவையில்லாத கழிவுகள் மூலமா வெளியாக்குறது. இது எல்லாமே இந்த வாயுக்கள், அப்பான வாயுக்கள் மூலமா தான் நமக்கு வந்து வேலைகள் செய்யுது. சோ ஒரு ஆண் ஒரு பெண் இணையும் போது அங்க வந்து அந்த பிண்டம்ன்றது ஏற்படுறது கூட இந்த அப்பான வாயு மூலமா தான் நமக்கு நடக்குது. குப்புற வாயு, இங்க நமக்கு தும்மல் வரும். தும்மல் வர்றது கூட ஒரு வாயு தான். இது எல்லாமே வந்து நமக்கு புதுசா இருக்கும். எப்படி வந்து சடனா அது வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எப்ப வரும்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது அங்க வந்து தும்மக்கூடாதுன்னு நினைக்கும் போது அப்பதான் தும்மல்ன்றது நமக்கு வரும். மனிதனுக்கு வந்து இந்த 49 வாயுக்கள் இந்த காற்று மூலமா உள்ள சப்டிவிஷன் ஆயிட்டு அங்கிருந்து 200 கிரியாகள்ன்றது நமக்குள்ள வேலை செஞ்சுட்டே இருக்கு. அதுல முக்கியமான 10 மட்டும்தான் வந்து வைராகியம். வைராகியம்ன்றது யாரு மேலயும் நமக்கு மமக்காரம், லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கக்கூடாது. நம்மளுடைய தர்மம் எதுவோ, நம்ம குடும்ப தர்மம் செயல்கள் செய்யணும். ஆனா நம்ம தாமரை இலையில நீர் துளிகள் எப்படி ஒட்டாம இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய தர்மம் பண்றது இருக்கும். எல்லா செயல்கள் எல்லார் மேலயும் நிறைய அன்பு இருந்தா அது மறுபடியும் துக்கத்துக்கு ஆளாகும்.